ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் என்ன முடிஞ்சோடனே நம்ம சாண்ட்ரா இப்போ வந்து நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூலாம் நிறைய கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மன்னிச்சுட்டேன் பார்வதி, கமருதீன்னு சொன்னவங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, நான் அவங்க 2 பேரை மன்னிக்கவே மாட்டேன். இப்போதைக்கு என்னால மன்னிக்க முடியாதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டேஜ்ல போய் ஹக் பண்ணதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது, "அத அந்த டைம்ல பண்ணிட்டேன். பட் ஆனா மன்னிக்கலாம் முடியாது. அதுக்காக நான் வந்து அவங்கள பழி வாங்க போறேன்லாம் இல்ல. அப்படியே விட்டுருவேன். எனக்காவது எப்ப தோணுதோ அப்பதான் நான் மன்னிப்பேன்ற" மாரி ஒரு புதுசா ஒரு கதைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்வியூவர் வந்து நெறைய கேள்வி கேட்கறாங்க. "நீங்க இப்படி நடிச்சீங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணீங்களே." அது கேட்கும்போது எல்லாரையும் குறை சொன்னீங்களான்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்றாங்க. அமித்த வந்து நீங்க வந்து அது மாரி சொல்லியிருப்பீங்க. நீங்க தான் போய் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு தான் என்கிட்ட வந்து பேசுறாருன்ட்டு அவரு மேல திருப்பிடுவீங்க. சபரியும் ஒரு விஷயம் சொல்லும்போது, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அப்புறம் திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொல்றாங்க. நீங்க ஏன் வந்து பொசசிவா நான் பொசசிவ்லாம் சொல்லவே இல்ல. அவங்க 2 பேருக்கும். திவ்யாவே நினைச்சேன்னா, அவங்க மேல ஒரு குறை. அது மட்டும் இல்ல அவங்க பிஆர வச்சு தான் வின் பண்ணாங்கன்ட்டு, அது மறுபடியும் ஒரு குறை சொல்றாங்க. அப்புறம் இன்டர்வியூவர் கேட்பாரு, "வினோத்தும் நீங்க அங்க இருக்கும்போது சொல்லுவாரு, இந்த மாரி வந்து நீங்க வந்து நடிக்கிறீங்க ஆரம்பத்துலேருந்துன்னு சொல்லிட்டு" அப்படின்னு கேட்கும்போது கேட்குறாங்க. "அப்ப ஏன் உள்ளவே சொல்லக்கூடாது? ரெட் கார்டு குடுக்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாரி சாண்ட்ரா நடிக்கிறாங்க, ரெட் கார்டு குடுக்கக்கூடாதுன்னு." ஏம்மா சொன்னா, நீங்க தான் ஒத்துன்னு இருப்பீங்களா? இல்ல உங்க ஹோஸ்ட் இருக்காரே, உங்க உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவரு தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாரா? ஏற்கனவே அவர் யாருமே பேச விடுறதில்ல. ஏற்கனவே வினோத் மேலயும் கொஞ்சம் அவர் மேல அவருக்கு வந்து வஞ்சன்ஸ் இருக்கு. அவர் எதனா ஒண்ணா பார்வதி, கமருதீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வினோத்த தான் போட்டு வந்து கேள்வியா கேட்பாரு, போட்டு தொலைச்சு எடுப்பாரு. ஸோ இதையும் சொன்னா, அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடும்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம, அவரு மட்டும் தான் சொல்லியிருப்பாரு சொன்னா. அன்னைக்கு வந்து அவரு கெட்டவனா இருப்பாரு வினோத். ஸோ வெளிலேருந்து வந்து பார்க்கும்போது தான், ஓகே நம்ம நெனச்சது கரெக்ட்டு. நமக்கு தோணுது வந்து எல்லாருக்கும் தோணியிருக்குன்ற மாரி அவரு சொல்றாரு. அதுக்காக நீங்க அவரே குறை சொல்லுவீங்களா? நீங்க வந்து உங்கள வந்து நியாயப்படுத்தியதுக்காக எவ்வளோலாம் பொய் சொல்றீங்க. அது மட்டும் இல்ல இப்ப விக்ரம் தான் டைட்டில் வின்னராம். அவரு என்ன பண்ணாரு டைட்டில் வின்னர் தான் தெரியல. ஏன்னா நான் நெனச்சது வந்து விக்ரம தான் நெனச்சேன்னு சொல்றாங்க. மனசாட்சி ஏன்னா அவருக்கு வந்து அவங்க மேல தான் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அவங்க நடிப்புன்னு தெரிஞ்சாலுமே அவரு அவரு அதுக்கு மேல நடிப்பாரு அவரு. ஸோ அதால வந்து அவங்க என்ன நெனச்சாங்களாம், விக்ரம் தான் டைட்டில் வின்னர்ன்னு நெனச்சாங்களாம். இப்ப வந்து சுபிக்ஷாவ சொல்லிர்றாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து அந்த என்ன வாமிட்ன்னு சொல்லுவாங்க இந்த டேப்லெட் குடுக்கணும்னு. வாமிட் டேப்லெட்ன்னு அத சொல்லியிருப்பாங்க. அத வந்து சுபிக்ஷா அவங்க தம்பியே கேட்டிருப்பாரு. அப்பலாம் அமைதியா இருந்த சென்ட்ரா, இப்ப யோசிச்சுட்டு, ஸோ இந்த மாரிலாம் கேட்டாங்கன்னா என்ன நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்திருக்காங்க எல்லா இன்டர்வியூக்கும். ஏன்னா அப்படி பதில் சொல்றாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் சர்காஸ்டிக்கா பதில் சொல்றாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து எந்த இடத்துலயுமே வந்து வார்த்தை விட மாட்றாங்க. அவங்க அப்படியே உல்டாவா மாத்திக்கிறாங்க. நடந்தத அப்படியே வந்து அவங்க சாதகமா ஆக்கிறாங்க. நான் இத வச்சு சொன்னேன். அவங்க எதனா சொல்லும்போது வந்து, நான் இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன்றாங்க. நான் வந்து விளையாட்டுக்கு சொன்னேன்றாங்க. அப்ப ஏன் நீங்க பார்வதி அந்த அடிபடுக்கும்போது நீங்க வந்து சேர்ந்து அதுவும் சும்மா சொன்னேன். நாங்க விளையாட்டுக்கு பேசினதுன்றாங்க. அப்ப இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார் டாஸ்க்ல ஏற்கனவே எட்டி உதைச்சாங்கன்னு தான் சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. பார்வதி அசிங்கமா திட்டுனாங்கன்னு வேற சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி எட்டி உதைச்சாங்க. நார்மலா தான் பேசுனாங்க. அவங்க வார்த்தை விடல. கமருதீன் நெறைய வாய் விட்டுருப்பாரு. நெறைய வார்த்தை விட்டுருப்பாரு. அது நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் வந்து நீங்க சொன்னது என்னன்னா, என்ன அடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்ன அடிச்சாங்க காருக்குள்ள. பார்வதி என்ன அசிங்கமா பேசினாங்கன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இது 2த்தையுமே நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்துன்னு தான் இருந்தோம். ஏன்னா நெறைய விஷயங்கள வந்து முன்னுக்கு பின் முரணா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க. ஏன் இன்னுமே திருந்தாம இருக்காங்கன்னு சொல்ல வரணும். அதுவும் இல்லாம உங்க நடிப்பு அறைக்குன்னு சொல்ல நல்லது தான் எனக்குன்ற மாரி இப்போ வந்து பாசிட்டிவா போறாங்க. ஏன்னா ஆமான்னு அக்செப்ட் பண்ணிட்டா வச்சுக்கங்க, யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே இவங்க. இவங்க எப்பதான் மாற போறாங்கன்னு தெரியல. ஏதோ நடந்துச்சு. அத கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். அதையே யோசிச்சு மறுபடியும் மத்தவங்க மேலயே குறை சொல்லின்னு இருக்காங்க. இவங்க என்னவோ யோக்கியம் மாரி, இவங்க எல்லாமே கரெக்ட்டா பண்ண மாரி, இவங்க பெர்ஃபெக்ட் மாரி பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே அந்த இன்டர்வியூ பார்த்து உண்மையாவே ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுச்சு. அதான் அந்த வீடியோ போட்டேன். மறுபடியும் இவங்கள பத்தி போறதுக்கு ஒரு மாரி தான் இருக்கு. என்ன பண்றது? அவங்க பேசிட்டே இருக்காங்க. சரி பார்க்கலாம் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.